சரி, செய்திப்போமா? மீட்பும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை எடுத்திருப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு போகிறார். எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை அழைத்து வந்து கொலை செய்கிறதுக்காக நிருபங்களை வாங்கி கொண்டு போகிறான். போகிற வழியிலே ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எப்பொழுது பிரகாசித்தது என்று சொன்னால், பகல் வேளையிலே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் சூரியனுடைய ஒளியை விட அதிக பிரகாசமான ஒளி அவனை பற்றி கொண்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையுமே பிரகாசிக்க செய்கிற அந்த ஒளிதான் வல்லமை உள்ள பிரகாசமான ஒளி, நம்முடைய ஆண்டவர். அப்படிதான் யோவான் சொல்லுகிறார், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லுகிறார். உடனே அவன் தரையிலே விழுந்து விட்டான். தரையிலே விழுந்தவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அவன் திகைத்து பயந்து, ஆண்டவரே நீர் யார் என்ற ஒரு கேள்வியோடு கூட வருகிறான். அவன் ஏதோ வீணாக தன் வாழ்க்கையை போக்கினவன் அல்ல. ஏற்கனவே யெகோவா தேவன் மீது மிகவும் வைராக்கியத்தோடு வேதத்தை கமாலினிடத்திலே கற்றுக்கொண்டு செயல்படுத்தி வருகிறவன் அவன். இது ஒரு புது போதனையாக இருக்கிறது, கிறிஸ்துவின் போதனை என்று சொல்லித்தான் அவர்களுக்கு விரோதமாக அவன் வந்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினப்பா அப்படின்னு சொன்ன போது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அப்பதான் அவன் கேட்கிறேன்னா, நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் கேட்ட உடனேயே ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது எப்படின்னா, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற ஒரு அனுபவம் என்று நான் சொல்வேன். என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் எதை விரும்புகிறீரோ அதை என் வாழ்க்கையிலே செய்யும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அப்படியா இருந்தா ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் வழி நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வழி நடத்தும் போது எப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துகிறதும் உண்டு, அதே வேளையில சில வனாந்திர பாதைகளிலும் நடத்துகிறது உண்டு. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே கொண்டு போய் சாத்தானினாலே சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரத்தின் அனுபவத்தோடு கூட இந்த மாலை வேளையிலே இந்த இடத்திலும் இருப்பீர்களே, ஆனால் திடமனதோடு கூட இருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிசாசு போராடுகிறான். நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான், இந்த உப்பரையின் மேலிருந்து குதியும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அப்பொழுதெல்லாம் அவனுக்கு வசனத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் கடைசியாக அவன் பார்த்தான், இவைகளெல்லாம் பாரும் என்று சொல்லி என்னை வணங்க வேண்டும் என்று சொன்ன போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன போது 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும், தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானை உன் வல்லமையினாலே நீ விரட்ட ஆரம்பிக்கும் போது தேவ தூதர்களை அனுப்பி தேவன் உனக்கு பணிவிடை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
இந்த மாளில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா சில நேரங்களில் வனாந்திரமான பாதை நமக்கு அனுமதிக்கப்படும். ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் முடிவு ஆசீர்வாதமாக, அனுகூலமாக உயர்த்தப்படுகிற ஒரு நிலைமைக்கு வரும். நீங்க யோசேப்பை எடுத்து பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, வனாந்திரத்தில் போய் மாட்டினோன்னா போத்திபார் வீட்டுக்கு வந்தான். அங்க வந்த என்னது, ஒரு சோதனை வந்தது. சோதனை பிசாசினால் வருகிறது என்பதை அறிந்தவன் அந்த சோதனையிலே ஜெயங்கொண்டான். அந்த சோதனையிலே ஜெயங்கொண்ட போதும் கூட அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. என்னவென்றால் சிறைச்சாலை தான் கிடைத்தது. சிறைச்சாலையிலும் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினாலே தேவன் அவனுக்கு சொன்ன அல்லது போனால் காட்டின அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி அவன் சிங்காசனத்திலே வந்து உட்கார்றது மட்டுமல்ல, அவனை பவனி வரும்படியாக செய்தார் என்று சொன்னார். இன்றைக்கு இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே போகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், உன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் மகிமைப்படுத்துகிற நாள் அதிவிரைவிலே இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அரண்மனையிலே இருக்கிறான். அரண்மனையிலே இருந்தால் நீ என்ற ஒரு நாள் ராஜாவாகலாம், இல்லாட்டி போன என்னதாகலாம். ஆனா தேவனுடைய திட்டம் அதல்ல. தேவன் என்ன செய்தார்னா, வனாந்திரத்துக்கு அவனை அனுப்பினார். வனாந்திரத்திலே அவனை என்ன பயிற்றுவித்தார். ஆடுகளை மேற்கத்தக்கதான ஒருவனாக இருக்கும் போது ஒரு நாள் அவனை சந்தித்தார். சந்தித்து என்ன செய்தார் சொன்னா, இனி நீ ஆடுகளை மேய்க்கிறதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக நீ முன்னாக போக வேண்டும் என்று அனுமதித்திருப்பார். ஆனால் உங்கள் குடும்பங்களிலும் இதை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு அநேகர் எங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன, அல்லது போனால் உங்களை பார்த்து கேட்கிற, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு கண்ணீர் இருக்கு, இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு வியாதி இருக்கு, ஆனா நீங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, இயேசு தனிமையா இருந்தார், ஆனால் நாம் தனிமையா இல்லை என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆவியானவர் தாமே எங்களுக்காக கொடிபிடிக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர் தாமே எங்களுக்காக முன்னடக்கிறவராக இருக்கிறார். நான் இன்னொன்று சொல்வேன் என்று சொன்னா, நானும் நீங்களும் தனிமையா இந்த பயணத்தை போகல, நாம் அவருடைய மார்பிலே இருக்கிறோம் என்று சொல்ல. உன்னத பாட்டின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, அவருடைய இடது கை தலை கீழும், வலது கை என்னை அணைக்கிறது என்று சொல்லி போட்டிருக்கு. நீங்க 5ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தன் நேசர் மேலே சாய்ந்து கொண்டு வருகிறவள் யார் என்றால் நானும் நீங்களும் தான். நானும் நீங்களும் நேசர் மார்பில் இருக்கிறனால தான், அந்த கையை அணைச்சிட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு நாம் சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம், வெற்றியோட இருக்கிறோம். தேவைகள் இல்லாமல் இல்லை, வேதனைகள் இல்லாமல், அவைகள் மத்தியிலே தேவனுடைய அணைப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அவ பவுல் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா, ஆண்டவரே என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கு, இவ்வளவுதானே கேட்டாரு. இப்ப நான் கீழே விழுந்திருக்கேன், நான் என்ன ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுங்க, அந்த வசனத்தில் முதலாவது எலும்பு, முதலாவது தூசியை தட்டிட்டு எலும்பப்பா. அடுத்து எங்க போகணும், பட்டணத்துக்குள்ள போகணும். பட்டணத்துக்குள்ள போறதுன்றது மனதை அடக்குற ஒரு காரியம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கல மனதை அடக்கிறவன் உத்தமன். மனதை, இது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள், எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்னது, மனதை அடக்க பழக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு என்ன செய்வே, எங்க சொல்லப்படும், அங்கே சொல்லப்படும். அதில் நல்ல அழகா போட்டிருக்கோம், அங்கே உனக்கு சொல்லப்படும். இப்ப சொல்லுங்களேன் ஆண்டவர். இல்ல இல்ல, கர்த்தர் அவசரப்படவே மாட்டாரு. கர்த்தர் எதை அவசரப்பட மாட்டாரு. எந்த பாரத்தை உடனே சுமத்தி நம்ம அப்படி அமர வைக்கிறது இல்ல. நீ முதல்ல நட, நீ போ, நீ போன பட்டணத்துக்குள்ள போன உடனே அங்க உனக்கு நான் அறிவிப்பேன் நீ என்ன செய்யணும்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அங்கே சொல்லப்படும் என்று சொல்ல. அப்படியா இருந்தா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதாவது நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு காத்திருக்கலாம். எப்படி ஆண்டவரை, எதை பேசணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து உங்களுடைய சித்தம் இதில் என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சொல்ல என்ன தெரியுமா, ஆண்டவரே உங்களுடைய கரம் பிடித்து என்ன நடத்துங்க, ஆண்டவரே என்னை முழுமையாக நீங்கள் ஆட்கொள்ளுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை முழுமையாக ஆட்கொண்டா நீங்கள் என்ன நடத்துகிற விதமே வேறு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் ஒரு பக்தன் பாடும்போது பாடுகிற எப்படி தெரியுமா, உம் சித்தம் போல் என்னை என்றும்
தற்பரனே நீர் நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியமே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியமே என் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடத்துங்க, என் சித்தம் வேண்டாம் என்று உள்ளத்தின் ஆழத்தில் இன்னைக்கு உண்மையா நீங்க சொல்லுவீங்களே இருந்தா என் ஆண்டவர் உங்களை தம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்த உண்மையானவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ உண்மையா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்கன்னா நாங்க என்ன செய்யணும், எப்படி அவருடைய விருப்பத்தின்படி நடக்கணும் என்கிறதை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நமக்குள்ள அதை உண்டாக்குறது யாரு? அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே என் சித்தம் வேணாம், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. அப்ப அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம அதன்படி நடத்துறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன். என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை தான் நான் தேடுகிறேன். தேவ பிள்ளை, அந்த உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்காகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க வாசித்து பார்ப்பீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின்படி, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வானத்திலிருந்து இறங்கி இங்க வந்தது எதுக்குன்னா என் சித்தத்தை செய்து எனக்கு மகிமையை தேடுறதுக்காக நான் வரல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறதற்காகத்தான் வந்தேன். எனவே தான் அவர் சொல்றார் அவருடைய சித்தத்தை செய்கிறதை எனக்கு போஜனம் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப அவருடைய சித்தத்தை யார் செய்வான், யாரால செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி வந்தால் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். யாரு? கர்த்தருக்கு பிரியமானவன். பிரியமானவன் என்கிற பெயர் எடுக்கிறதுக்கு நாம் ஆயத்தம் உள்ளவனா இருக்கணும். தானியேலை பார்த்து பிரியமான புருஷனே என்று சொன்னாரு. அப்படிதானே? நம்மையும் பார்த்தான்னு சொன்னோம் பிரியமாய். என்னன்னா அப்படி தங்களை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் எனக்கு பிரியமானவன், அவன் தான் இந்த பூமியில எனக்கு சித்தமானதை செய்வான். பிரியமானவன் என்ன? என் ஒவ்வொரு வார்த்தையோ அவன் கனப்படுத்தி அதன்படி தன் வாழ்க்கையை அமைக்கிறவனா இருப்பான். அவனுக்கு தான் என் சித்தத்தை செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு எப்படின்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனது ஈசாயின் குமாரனாகி தாவீதை பார்த்தப்பா, அவன் எனக்கு பிரியமான, ஏன் தெரியுமா? எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவைகள் எவைகளோ அவைகளை அவன் செய்ய ஒப்பு கொடுத்தவன். அப்படித்தானே? ஏன் இருதயத்துக்கு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு அதை நிறைவேற்ற ஒரு புருஷன் இந்த உலகத்தில் இருப்பானா இருந்தா அது ஈசாயின் மகனாகிய தாவீது. ஏன் இருதயம் அவன் இருதயம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறது தான் அவன் செய்வான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லலுமா? அந்த நிலைமைக்கு நாம் மாறணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்று சொல்லி. சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான், அழைக்கப்பட்டவன் தான். ஆனா என்ன தெரியுமா செய்தான்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு பகுதி செய்தான், மறுபகுதி அவனால் செய்ய முடியாமல் போனது.
தேவ சத்தத்தை விட்டு விலகி தன்னுடைய மாம்ச சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு அவன் அங்கே போனதினாலே கர்த்தர் சொன்னாரு, நான் புறக்கணித்த சவுல் என்று சொன்னார். நான் புறக்கணித்த சவுல் என்று சொன்னார். இன்னைக்கு மாநில கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனை கர்த்தர் புறக்கணிப்பாரே ஆனால் அது எத்தனை தூரம் பரிதாபமான ஒன்று என்று நினைத்து பாருங்கள். அவனை எப்ப விழுங்கலாம் என்று பிசாசு ஆயத்தமாக இருக்கிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போது தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பலமும் உங்களோடு சதா காலங்களிலும் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நமக்கு தெரியும் தேவ சித்தத்தை செய்கிறவன் தேவனுடைய சத்தத்துக்காய் காத்திருக்கிறவனாய் இருப்பான். எப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை பேசுவார், எப்படிப்பட்ட வழிநடத்தல் இருக்கும் என்று அதற்காக காத்திருக்கிறவனாய் இருப்பான். நீங்க திருப்பிக் கொள்வீங்கள் என்றால் 1 சாமுவேல் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நமக்கு இது நல்லா தெரியும். எப்படி தாவீதும் அவனுடைய சேனையும் போனாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது பார்த்தா மனைவி இல்ல, ஆடு இல்ல, மாடு இல்ல, வீடு இல்ல, எல்லா பட்டணம் எரியுது. ஆனா தாவீதோட இருக்கிறவர்களும் தாவீதும் பலத்தவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். நாம் இப்ப போவோம், போயிட்டு அவர்களை முறியடித்து கொண்டு வருவோம் என்று சொல்லல. தன்னுடைய சுயபலத்தை நம்பல, தன்னுடைய வல்லமையை நம்பல, தன்னோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளை நம்பல. சூழ்நிலை பாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அவன் அறிந்திருந்தபடினாலே தேவ சமூகத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அந்த தொடரை பின் தொடரவா அல்லது வேண்டாமா? எல்லாத்தையும் இழந்தான் நிற்கிறான். எல்லாரும் கண்ணீரோட தான் நிற்கிறான். நீங்க தாவீதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், எல்லாரும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி சோர்ந்து போகிற ஒரு நிலைமையில இருக்குது. நாம என்ன தெரியுமா, சூழ்நிலை பாதகமாக அமையும் பொழுது நம்முடைய மூளை எப்படி வேலை செய்கிறதோ அதன்படி போவோம். தேவ சித்தம் அதுக்கு பிறகுன்னு நினைப்போம். ஆனா தாவீது என்ன தெரியுமா நினைச்சான், தேவ சித்தம் இல்லாட்டி போனா ஒண்ணுமே நடக்காது. எனவே தேவ சித்தத்துக்காய் காத்திருந்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அந்த தொடரை பின்தொடரவா வேண்டாமா? ஆண்டவர் சொன்னார், போ, எல்லாத்தையும் திருப்பிட்டு வருவேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே, தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் இசைவாய் நடப்பீர்கள் ஆனால் தேவன் வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தாவீதை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது அவனுக்கு தெரியாத இடமே கிடையாது. இஸ்ரவேல் அவனுக்கு தெரியாத இடமே இல்லை. எல்லா இடமும் அலைஞ்சவன், எல்லாத்தையும் பரிட்சயமானவன். அவனுக்கு இங்கே போனால் இருக்குது, அங்கே போனால் குகை இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் தெரியும். ஆனால் இப்படிப்பட்டவன் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் ஒரு இடத்துல படுத்து தூங்கணும், அதுக்கு எந்த இடம் சரின்னு கேட்குறான். வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். நல்ல கவனிங்க. அதற்கு கர்த்தர், பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். போனார். எவ்விடத்துக்கு போகலாம்? போனோன்னு என்ன, நேரா போக வேண்டியதானே. யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போயிருந்தா அவனுக்கு தெரியாத எங்க போயிருக்கணும்னு இல்லை. சரியான தீர்க்கமான ஆண்டவருடைய பதில் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்கள்ல ஒண்ணுக்கு போயிருக்க சொல்றீங்க, ஆனா எங்க போய் இருக்கிறது ஆண்டவரே? நமக்கு ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், மீதி வார்த்தை கிடைக்கிறதுக்கு மேல நம்ம முடிச்சிடும் காரியத்தை. ஆனால் கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் தேவன் பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. என்ன சொன்னாரு? நீ போ. எங்க போ? யூதாவின் பட்டணங்களிலே போனோன்னு எங்க போ சொன்னாரு? எப்ரோனுக்கு போப்பா. கடைசியா போடு, எப்ரோனுக்கு போ. நீ எழுந்து பட்டணத்துக்கு போ என்று சவுலுக்கு சொன்னது போல நீ இப்ப எழுந்து எங்க போனா எப்ரோனுக்கு போ. சரியா ஆண்டவரே, போறேன்.
சரியாண்டவரே நான் போறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். தாவீது எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய அனுமதியோடு தான் செய்வான். தேவன்கிட்ட கேட்டு கேட்டு தான் செய்வான். ஆண்டவரே நான் போகலாமா, நான் செய்யலாமா, நான் இந்த இடத்துல எப்படி நடக்கலாம் அப்படின்னு கேட்டு கேட்டு செய்வான். அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனுக்கு என் வழி நடத்தல் தான் முக்கியம். அவன் தன்னை முழுமையாக எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எப்ரோனுக்கு போயிருக்கிறான். யார் இப்போ எப்ரோனில் இருக்கிறது? தாவீது இருக்கிறான். இந்த தாவீது யாரு? தாவீது யாரு? ராஜா. தாவீது யாரு? ராஜா. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, 2 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அவர்கள் எப்ரோனிலே போய் குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலியாத் தேசத்து யாபேஸ். அங்க போன உடனே எப்ரோனுக்கு போனோன்னு போயிட்டான். எப்ரோன்ல என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாது. இவ்வளவு நாள் அவன் வாழ்க்கையை பார்த்தா ஏதோ சீரழிஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க போனாலும் சவுல் உன்னை கொல்லாம விடமாட்டேன்றான். தாவீதே அறிக்கை பண்ணுகிறான், என்றாவது ஒரு நாளிலே சவுளுடைய கரத்திலே நான் மடிந்து போவேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இப்ப கர்த்தர் இடத்துல கேட்கிறான், நான் யூதாவின் பட்டணங்களிலே எங்கேயாவது போய் இருக்கலாம் ஆண்டவரே என்று கேட்ட போது, நீ போப்பா, எப்ரோன்ல போயிரு, அங்கே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழி நடத்துக்குள்ளே போவானால் நீ பார்க்காததும் நீ நினைக்காததுமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். என்ன நடந்தது? அந்த பட்டணத்தார் வந்து, நீங்க ராஜாவா எங்களுக்கு இருக்கணும். எப்ரோனிலே தாவீது 7 வருஷமும் 6 மாதங்களும் என்ன செய்தான் என்று சொன்னார்? ராஜ்யபாரம் செய்தான். என்னது? இந்த தாவீது அவர்கள் அவனை அபிஷேகம் பண்ணல, இவன் ஏற்கனவே சவுல் தள்ளப்பட்ட போது சாமுவேலினாலே எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் இத்தனை நாள் ராஜாவாக இருந்த போதும் தேசத்திலே அங்கும் இங்கும் ஓடி 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 களைப்பார எங்கே இடம் கிடைக்கும் என்று அமர்ந்திருந்தவன் இப்ப எப்ரோன்ல அமர்ந்திருக்கும் போது சொல்றாரு, நீ இப்படி எந்த நாள் இருக்கிறது இல்ல, இந்த ஜனத்தின் மேல் நான் இப்பொழுது உன்னை ராஜாவாக்குறேன். அதற்கு பிறகு முழு இஸ்ரவேலருக்கும் நீ ராஜாவாக மாறுவாய். தேவ ஜனமே, அன்பின் தேவ ஜனமே, நீ தேவ சத்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்திருப்பாயானால் தேவன் எப்படிப்பட்ட வனாந்தர பாதையில் நீ போகலாம், துக்கமான பாதையில போகலாம், வேதனையான பாதையில போகலாம், இந்த இடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னை கைவிடுகிறதில்லை. ஏனென்றால் அந்த வழியிலும் உன்னை நடத்தி உன்னை சிங்காசனத்திலே அமரச் செய்கிறதுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 2 சாமுவேல் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். சரி, நமக்கு பஞ்சம் தேசத்துல வந்துருச்சு. பஞ்சம் தேசத்தில் எத்தனை? 3 வருஷமா பஞ்சம் வந்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஜனங்கள் கதறுகிறார்கள், ராஜாவாக இருக்கிறான், என்ன செய்கிறன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பஞ்சம் வருகிறதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் மழை இல்லை. அப்படிதானே? மழை இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? மழை இல்லாம போறதுக்கு, மழை என்கிறது ஒரு ஆசீர்வாதம், அப்படிதானே? ஆசீர்வாதம். இதுக்கு என்ன காரணம்? அப்ப அவன் யோசித்து பார்த்துருப்பான், வேதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. உங்கள் மேல் இருக்கிற வானம் வெண்கலமாகவும், எங்க போட்டிருக்கு? உபாகம் 28 போட்டிருக்கு இல்லையா? அதை யோசித்திருப்பா. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. எனவே நான் என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும்.
என் வாழ்க்கையில இன்றைக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனதுக்கு, என் புள்ள வாழ்க்கையில தடைப்பட்டு போனதுக்கு, சபையில தடைப்பட்டு போனதுக்கு என்ன காரணம் என்று விசாரிக்கிறவன் தான் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற மனிதன். அவனுக்கு தேவன் அதை அறிவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறான். போய் கேட்கிறான், ஆண்டவரே என்னையா செய்யணும், என்னையா செய்யணும், இதுக்கு காரணம் என்னையா அப்படின்னு ஆண்டு சொன்னாரு, கிபியோனியர் நிமித்தம் தான்ப்பா இந்த வறட்சிக்கு காரணம், இந்த பஞ்சத்துக்கு காரணம். அப்படியா? கிபியோனரை கூப்பிட்டான், வாங்க எல்லாரும் வாங்க, இந்த பஞ்சம் உங்களால தான் வந்திருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, இப்போ இதுக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலில் யாரையும் கொல்லணுன்றது எங்கள் விருப்பமே கிடையாது, யாரையும் கொலை செய்யறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நாங்கள் அழிந்து போகணும்னு நினச்சானே சவுல், அந்த குடும்பத்தை மட்டும் அழிக்கணும். அதில் 7 பேர் என்ன செய்யணும்? தூக்கி போடுங்க. அதில் 7 பேரில் மறுமணி ஆட்டு பிள்ளைங்க 2, சொந்த பிள்ளை விட்டு பிள்ளை 5, மீகாலுடைய பிள்ளைகள் 5, ரிப்லாளுடைய பிள்ளைகள் 2. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், சவுல் ஏன் அதை செய்திருப்பான் என்று சொன்னால், நீங்கள் யோசுவாவுடைய புத்தகத்தில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். யோசுவா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். 12ஆம் வசனம் வாசிருங்க. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. சரி, கிபியோனியரை குறித்து என்ன பார்த்தா எப்படின்னா, கிபியோனியர் பக்கத்தில் உள்ளவங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை கேள்விப்பட்டால் பயந்து போனாங்க. எனவே எப்படியாவது இவருக்குள்ளே கலந்துட்டோம்னாக்கும் நமக்கு என்ன நடக்கும்? நிம்மதியாக இருந்துடலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் போட்டு, எப்படி பழைய துருத்தி, பழைய பாதரட்சை, பூஞ்சனம் பிடிச்ச அப்பம், இது பூஞ்சனம் பிடிச்சதுன்னா உடனே பிடிச்சிருக்குமா, அதை கூட வச்சு பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுருப்பான். எடுத்துக்கிட்டு வர்றாங்க, வந்து பாளையத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நாங்கள் தூரத்துலேருந்து வர்றோம், பாருங்க இந்த துருத்தியை பாருங்க கிழிஞ்சு போச்சு, இந்த பாதரட்சியை பாருங்க பாருங்க, நாங்கள் அங்கேருந்து சுட சுடத்தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், கொண்டு வந்தோம். நம்ம மாதிரி தான் நம்பிடுவாங்க உடனே. என்னது, ஐயோ பாவப்பா, ரொம்ப தூரத்துலேருந்து களைச்சி போய் வந்தோம், ஒன்றும் விசாரில்லை, ஒன்றுமே. அப்படியா, நீங்கள் ஏன் போஜனத்தில் பூஞ்சனம் பிடிச்சிருந்தா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கல, கேட்டிருக்கணும் தானே, கேட்கல. உடனே தெரிஞ்சாங்க, இங்கே தாங்க, அதை கொஞ்சம் தாங்க எங்ககிட்ட, எது பூஞ்சனம் பிடிச்சது தாங்க, நாங்கள் நல்லது கொடுத்தாங்களா, போஜனம் நல்ல போஜனத்தை பிடிச்சிங்க, பூஞ்சனம் பிடிச்சது தாங்க, நீ என்ன தின்னுவா போகிற. இதில் என்ன தெரியுமா, வழிநடத்துகிற யோசுவாவினிடத்திலும் கூட சொல்லல, இப்படி இருக்கு நாங்கள் செய்யலாமான்னு கேட்கல. அவர்கிட்ட கேட்டால் கத்திட்ட கேட்கணுருவாரு. அதனால நாம செஞ்சிட்டோம்னா கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. அதான் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்திலே சிறிது வாங்கி கொண்டார்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் பொழுது கர்த்தரிடத்தில் கேட்கறது கிடையாது. கர்த்தாவே இதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கறது கிடையாது. கர்த்தரிடத்தில் கேட்டா கர்த்தர் சகலத்தையும் ஞானத்தோடு செய்யத்தக்கதாக அறிவுரை கூறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. தங்கள் மன விருப்பத்தின்படி செய்து கடைசியில கர்த்தரை குற்றம் சாட்டுகிறதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பார்த்தா நரி கலர் மாறி போச்சு, நரி கலர் மாறி போச்சு. நீங்கள் எங்கள் அயலார்கள் ஏன் இப்படி செய்தீங்கன்னு இப்ப கேட்க தொடங்கிட்டான். தொடங்கி என்ன செய்யறான், அப்பயும் யோசுவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, எல்லாரையும் காலி பண்ணிடுவோம். அப்படிதானே செஞ்சாங்க.
காலி பண்ணுறோம், கொன்றுவோம் அப்படின்னு. யோசுவா சொன்னா, சீச்சி அந்த பாவம் செய்யுங்க, இவங்க பரவாயில்ல, இப்போ ஒப்பு கொட்டுட்டாங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க, பயந்ததுனால தான். ரைட், ஓகே, இனிமேல் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் உங்களை நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தோடு கூட இணைச்சிக்கிறோம். எப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு விறகு கொண்டு வர்றதும் தண்ணி சுமக்கிறதுமான வேலைகள் உங்களுக்கு தான். இப்போ நான் நினைக்கிறேன், சவுல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கக்கூடாது. அப்படியா? இப்போ இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சவுல் வீட்டார் எங்களுக்கு செய்த இந்த துரோகத்துக்கு அவனுடைய குமாரரில் 7 பேரை தூக்கி போடுங்க. தாவீதுக்கு தெரியும், மீகாலுடைய பிள்ளைங்க 5 பேர். ஐயோ எப்படி இல்லை, கர்த்தர்கிட்ட கேட்டா, கர்த்தர் தூக்கி போடு. மனிதாபிமானம் காட்ட முடியாது, மாம்சீகம் செயல்பட முடியாது, அன்பு பாராட்ட முடியாது, தூக்கி போடு. அவர்களை தூக்கி போட்டதுக்கு பிறகுதான் தேசத்துக்குள்ளே மழை வந்தது. இன்னைக்கு தேவ ஜனமே, நீ தூக்கி போட வேண்டியவைகளை நீ தூக்கி போடாத வரைக்கும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் வரும் வரும். ஆண்டவரே, பஞ்சம் நீங்கிறதுக்கு எங்களுக்கு மழையை கட்டளையிடுங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் செஞ்சிருக்கோம். தாவீது வாங்க எல்லாரும் உபவாசப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை கேட்பா, ஹல்லேலூயா, ஆண்டவரே மழை அனுப்பும், தேசத்தில் மழை அனுப்பும், பஞ்சத்தில் இல்லை. இதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை கண்டறிந்து அதற்குண்டான நிவாரணத்தை செய்ததுக்கு பிறகுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்காக இருந்தாலும் இதுதான் சட்டம். தேவனுக்கு முன்பதாக செய்ய வேண்டியது நான் செய்யாமல் இருக்கும் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டுத்தான் போ. நான் என்னை ஆராய்ந்து அறிந்து தேவனுக்கு முன்பதாக சரி செய்து தூக்கி போட வேண்டியவர்களை தூக்கி போட்டு காரியங்களை நிறைவேற்றினால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே கண்ணோக்கி பார்த்து தேசத்தின் மேல் மழையை கட்டளை இடுவார் என்று 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு சில நேரங்களில் நாம் தேவ சித்தத்துக்காய் காத்திருக்கிறோம், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில திரும்ப செய்வோம்? தேவ சித்தத்தை கேட்போம், நாமே முடிவு எடுத்துட்டு நாமே எல்லாம் இதுதான் நம்ம வழி, என்ன சொல்றீர், சரிரா இல்லையா? அப்படித்தான் இன்றைக்கு தேவ ஜனங்கள் எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்கள் வாசிங்க நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். என்னது? லேவியன் ஒருத்தன் யூத பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணினான். 19ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அவளை திருமணம் பண்ணி அவளோடு கூட இருக்கும்போது அவள் அவனுக்கு துரோகம் பண்ணினார் என்று 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். துரோகம் பண்ணி விபச்சாரம் பண்ணிட்டான். இதை பார்த்தவன் அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். வீட்டுக்கு போய் இருக்கும்போது இவனும் ஒண்ணுமே தொடர்பில்லாம இருந்த கடைசியில பார்த்தா சரி ஏதோ ஏற்றுக்கொள்வோம் என்று 4 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போறான். போன உடனே மாமன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு போட்டிருக்கோம். சந்தோஷப்பட்டு மருமனே வா அப்படின்னு கூட்டு போனான். கூட்டு போய் ஒரு 3 நாள் அங்க இருந்தான். நல்ல சாப்பாடு, நல்ல எல்லா காரியம் செய்து முடிச்சதுக்கு பிறகு அவன் சொன்னான், 4ஆவது நாள் காலையில் நான் போறேன் அப்படின்னா. காலைல போகிறேன்னு சொன்ன என்ன சொல்லணும், மாமன் சரி கூட்டிகிட்டு போப்பா அப்படின்ட்டு இருக்கணும். இல்லை நீ போகாது, இன்னைக்கும் இரு, கொஞ்சம் நீ உன்னை திடப்படுத்தி உன்னை பலப்படுத்துறதுக்காக கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு 2 பேருக்கும் மறுபடியும் ஏறிடுச்சு. அப்போ சொன்னா, இப்போ லேட் ஆயிடுச்சு இல்லையா, இனிமேல் போகாத, நாளை காலைல போகலாம் அப்படின்னா. 5ஆவது நாள் காலையில் இருந்துச்சாலும் போக விட மாட்டேன்றான். நீ இரு. 2 பேரும் உட்காந்தாங்க சாப்பிடு. இல்லை நாளைக்கு இல்லை, நான் இப்பயே போகணும். வேலைக்காரங்களை கூப்பிட்டான், கழுதை ஏடு, பெண்ணை கூப்பிட்டான், ஏறு போகணும். அப்படியே போனால் இப்போ அப்படியே சூரியன் அஸ்தமிக்குது. இனி பயணத்தில் முடிவு ஒன்று கொண்டு வரணும். எப்ராஹிம் தேசத்துக்கு போகிறதுக்கு இடையில் இருட்டிடும்.
அதனால நாம் என்ன செய்யணும் சொன்னால், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கணும் அப்படின்னோடனே வேலைக்காரர் சொல்லுவாங்க, இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியார் இடத்திலே நாம் போய் தங்குகிறது நல்லதல்ல. எனவே நாம் நம்முடைய ஆட்கள்கிட்டே போவோம். அங்கே தான் குழியே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. எங்கே போவோம்? நம்ம ஆள்கள்கிட்டே போவோம். போயிட்டாங்க. போன உடனே அங்கே போய் கொஞ்ச தூரம் கிபியோவில் போயிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே போனோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி, எங்கே போகிறேன்னு தெரியல, ரோட்லேயே உட்காந்துட்டானோ, யாருமே ஏற்றுக்கொள்றதுக்கில்ல, வீதியிலே உட்காந்துட்டானோ. உட்கார்ந்த உடனே எப்ராஹிம் தேசத்தை சேர்ந்த ஒரு கிழவனான ஒருவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். தூரத்தில் இவங்களை பார்த்துட்டு கிட்ட போய், நீங்கள் யார் என்னன்னு விசாரித்து, என்ன நேரத்தில் இப்படி வந்திருக்கிறீங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்னான், நீங்கள் இப்படி தங்குறதெல்லாம் சரியில்லை, உங்களுக்கு தெரியாது, இந்த இடம் பொல்லாத இடம், நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு போகலான்னு. அங்கே அடைக்கலாம் அவன் கொடுத்தா அந்த ராத்திரியில் அந்த பேலியாளின் மனுஷர் அவன் வீட்டை வந்து தட்ட ஆரம்பித்தாங்க. தட்ட ஆரம்பித்த உடனே அவன் சொன்னான், சகோதரரே இப்படி செய்யலாகாது, இன்னும் புருஷனை அறியாத என்னுடைய மகள் இருக்கிறார், இவனுடைய மறுமனையாட்டி இருக்கிறார், இவங்களை உங்கள் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னா, இவங்களெல்லாம் பெரிய ஆள் தெரியும் தானே எப்படின்னு வந்துட்டானோ. வந்த உடனே இந்த மனுஷன் பையனை செஞ்சான், மறுமனையாட்டி தூக்கி வெளியில் போட்டான், போ அப்படின்னு. போனால் இவங்க ராத்திரியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்து விடிகிற நேரத்தில் அவன் வந்து கதவை திறக்கிறான். அவள் அப்படியே வாசலுக்கு முன்பதாக கையை விரித்து படுத்திருக்கிறான். இவன் நினச்சான் அவள் உயிரோடு தான் இருக்கிறான்னு தட்டி எழுப்பி வா போவோம் என்று சொல்லுகிறான். அவள் எழும்பாமல் இருக்கவும் சரி கழுதையில் ஏற்றுனா, வீட்டுக்கு கொண்டு வந்தான், கூரான கத்தி எடுத்தான், 12 துண்டா வெட்டினான். 12 துண்டா வெட்டி 12 கோத்திரங்களுக்கு அனுப்பினான். இதுதான் இஸ்ரவேல் கோத்திரமா அனுப்பணுன்னு கொதிக்க ஆரம்பிச்சிட்டானோ. நாங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாள்லேருந்து இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததே இல்லையே, இதுக்கு காரணம் என்ன விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பெஞ்சமின் கோத்திரத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்கன்னா உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கூடினாங்க. போய் இதுக்கு ஏதாவது பாவ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இதில் ஈடுபட்டவங்கன்னா நம்ம கொலை செய்வோம் அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க. பெஞ்சமின் கோத்திரத்தார் அதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கும்போது இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்கே போனாங்க? தேவனுடைய வீட்டுக்கு தான் போனாங்க. இப்போ நம்ம தேவனுடைய வீடுனா இந்த சபைக்கு இல்லாட்டி தேவ சமூகத்துக்கு போகிறோம் இல்லையா, அது மாதிரி தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்களிலே யார் முந்தி போக வேண்டும். நாங்கள் எல்லாம் 12 கோத்திரமாக ரெடியாக இருக்கிறோம், அவங்களை முடிக்கிறதுக்கு யார் போகணும்? முதல்ல யார் போகணும்? அப்படியா? யூதா போ, அவ்வளோதானே சொன்னார். யூதா போனால் 22,000. 21ஆம் வசனம் வாசிங்கன்னு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா, ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். சும்மா போனாங்க. யார்கிட்ட போனாங்க? தேவ சித்தத்தை கேட்டு தான் போனாங்க. இப்போ தோல்வி வந்துருச்சு. என்ன கேட்டாங்க? யாரு முந்தி போகணும். திருப்பி என்ன செஞ்சாங்கன்னா, நேற்று நடந்துச்சு போல இன்னைக்கு மறுபடியும் அதே இடத்துல நம்ம ஸ்டடியாக இருப்போம். நீங்கள் 22, 23 வசனங்கள் வாசிக்கும் பொழுது எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கும் 22ஆம் வசனம் போட்டிருக்கோம், முதல் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தானத்திலே. நேற்று பல விட்டுட்டோம்ல, அதே இடத்துல நிற்போம். அதே இடத்துல நின்று இன்னைக்கு முடிச்சிடுவோம் கதையை. வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் பாருங்க, அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள்.
அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். என்னது? போய் அழுதானுவ, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தானுவ இல்லையா? இப்போ தேவ சித்தத்துக்காக தானே காத்திருக்காங்க, தேவ வழிநடத்தலுக்காக தானே காத்திருக்காங்க. தேவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறேன். என்ன சொல்லிட்டு கேட்குறான் தெரியுமா? நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், அங்கே நிற்கிறோம், நாங்கள் மறுபடியும் போகலாம். ஒரு பிரச்சனை இல்லை, போ. நாம் எதை சொல்லுகிறோமோ அதன்படியே கத்த செய்வார். நீங்கள் மத்தேயு 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறாங்க, கடைசியில் போட்டிருக்கோ, அவ்விடத்தார் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீர் இவ்விடத்தை விட்டு போரும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லை, படகேறி அக்கறை பெற்றார்னு போட்டுங்க. அதுக்கு அடுத்த வசனம் இருக்கா? 34 இவ்விடத்தை விட்டு எல்லைகளை விட்டு போகும்படி. அடுத்த அடுத்த வசனத்தில் முதல் வசனம் என்னது? அப்பொழுது அவர் படகில் ஏறி. அவ்வளோதான். இன்னைக்கு தேவ ஜனமே, நானும் நீங்களும் ஆண்டவர் எங்கே வைக்கிறோமோ அதே இடத்துல தான் அவர் இருப்பார். மீறி எதையும் செய்ய மாட்டார். என்ன கேட்டாங்க? திரும்பவும் யுத்தத்துக்கு போறாம போன எத்தனை? 11,000 பேர் போச்சு. இப்ப 22, 11 எல்லாம் போன உடனே இப்ப மறுபடியுமாக ஒரு காரியம் செய்யறாங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். என்னது? தரித்திருந்து சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள், உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு, அந்த நாளிலே இருந்த ஆசாரியனுடைய குமாரன் எலேசியார், ஆரோனுடைய குமாரனாகிய எலேசியார் அவன்கிட்ட சொன்னாங்க, கர்த்தரிடத்துல விசாரிங்க ஐயா, நாங்க இன்னைக்கு இழப்போட இருக்கிறோம் ஐயா, ஒரு நிந்தையோட இருக்கிறோம் ஐயா, ஒரு துக்கத்தோட இருக்கிற ஐயா, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் ஐயா, அதற்காக நீங்க கர்த்தரிடத்துல விசாரிங்கன்னு சொன்ன போது அவன் போய் கர்த்தரிடத்துல கேட்கிறான். எப்படி தெரியுமா கேட்கலாம்? ஆண்டவரே, பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா? எப்படி போகலாமா ஆண்டவரே, போகக்கூடாதா? நீங்க போக வேணான்னா நான் போக மாட்டேன், போனா போவேன் ஆண்டவரே. அதுதாங்க தேவ சித்தம். இன்றைக்கு உன்னுடைய ஞானத்தினாலே பல காரியங்களை நீ விரிவுபடுத்தி வைத்துட்டு இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லுகிறதில்ல. தேவனுடைய ஞானத்திலிருந்து எவைகள் வருகிறதோ அவைகளை பெற்றுக்கொண்டு இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி நினைப்பா என்றால் தேவன் சொல்வார், நீ போ, நாளைக்கு நீ அவர்களை முறியடிப்பாய். அதுதான் வசனம். நாளைக்கு அடுத்த வசனம் பாருங்க ஐயா. இல்லை, இந்த 28ஆம் வசனம். நாளைக்கு அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பேன். தேவ சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னாக்கோ சத்துருவை உங்கள் கால்களின் கீழே கொண்டு வந்து கர்த்தர் போடுவார். அதுதான் தேவ வசனம். நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நான் என்ன சித்தம், நான் செய்ய என்ன சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு நாம் கேட்கணும். ஆனால் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நீர் சொல்லும் என்ன சித்தம்னு. அதே வேளை தேவன் நம்மை குறித்து ஒரு சில திட்டங்கள், சித்தத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் என் பேரில் என்ன எப்படி இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம்னா வாசிங்க. அவருடைய சித்தத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். கொலோசியர் 1:9 வாசிங்க. வேகமாக கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம். நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். நானும் நீங்கள் என்னது? அவருடைய சித்தத்தினாலே நிரப்பப்படணுன்றதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. என்ன செய்யணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணி நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை, அவருடைய சித்தம் அப்படித்தானே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அப்ப இன்றைக்கு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறதுக்கு 1 பேதுரு 4:2 பார்ப்பீங்கன்னு சொன்னா
ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவத்தை விட்டோடி இருந்திருக்கணும். விட்டோய்ந்து இருக்கணும். பாவம் வேணாண்டவரே. சில சொல்லுவான் இது பெரிய பாவம், இது சின்ன பாவம். அதுல வேற விஷத்தை குடிச்சா எல்லா விஷமும் விஷம்தான். விஷம் உள்ள போனா ஒரு பாட்டில் விஷம் குடிச்சாலும் போவான், விஷத்துல ஒரு சொட்டு போட்டாலும் போறோம். அப்படித்தானே? விஷம்தான். பெரிய பாவம் சின்ன பாவம் எதுவுமே கிடையாது. தேவனுக்கு முன்பதாக பாவம் எல்லாம் ஒன்றுதான். அது யார் செய்தாலும் பாவம் தான். ஆசாரியனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்த போது மன்னித்து விட்டு இவர்களை நான் தெரிந்து கொண்டேன், இவர்களை அபிஷேகித்தேன் என்று சொல்ல போட்டாரு. அவர் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறார். தேவன் தம்மை ஒருபோதும் மறுதலிக்க விட மாட்டார். பாவங்களை விட்டோய்ந்திருக்க வேண்டும். பாவங்களை ஒருவன் விட்டோய்ந்திருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என்னை குறித்த தேவ சித்தம் என்னது? பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்து பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய சித்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் ஏன் நாம் பரிசுத்தமா அப்படி ஜீவிக்க வேண்டும் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப பாவத்தை விட்டோடி பரிசுத்தமா இருந்து நான் ஜெபம் பண்ணால் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்ல. அதுக்கு பிறகு என்னன்னா நாம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டுட்டோம், இனிமே பரிசுத்தமான ஒரு ஜீவியத்துக்குள்ள போகும்போது ஆண்டு சொல்றாரு, என் சித்தம் என்ன தெரியுமா உன்னை குறித்து? நீ எப்போதும் ஜெபம் பண்ணணும். நீங்க வாசித்து பாருங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 18ஆம். எல்லாவற்றிலேயும் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னது? எல்லாத்துலயும் என்ன செய்யணும்? சோத்திரம் செய்யணும். கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் சோத்திரம். கொடுத்தாலும் சோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா மக்கள் ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல இன்னொன்று நடக்கிறது, நம்ம கிருபை பெருகிட்டே போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனே, அப்போ பரிசுத்தமாகியாச்சு, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பீங்க. விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சித்தத்தை அறிந்து விண்ணப்பம் பண்ணணும். என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 5:14 வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற விசுவாசம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், ஆண்டவருக்கு இது சித்தமா இருக்கும், இதுதான் ஒழுங்கான முறை, கேட்டால் தேவன் செவி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கேட்டுட்டு உடனே முடிவுக்கு வரக்கூடாது. அதற்காக தேவன் காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் பொறுமையாயிருக்க வேண்டும் என்கிறது கூட தேவ சித்தமாயிருக்கு. வாசித்து பாருங்க எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வேகமா. ஆகிய நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. தேவ சித்தத்தின்படி செய்து ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு, பொறுமை வேணும், அதை கர்த்தர் நிறைவேற்ற வரைக்கும். அதுக்கு முதல்ல அவசரப்படக்கூடாது, பொறுமையாக காத்துறோம். அதுக்கு இடையில பிசாசு சொல்லுவான், நீ இந்த தேவ சித்தத்தை விட்டுட்டு வா, உனக்கு வேறு சித்தத்தை காட்டுற, அதால எல்லாம் இல்லை இல்லை, தேவ சித்தத்தில் என்ன கடைசி வருகிறது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு குஷ்டரோகி வந்த மத்திய 8:2 அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் என்ன சுத்தமாக்க ஆண்டவரே. அப்படி தானே சொன்னா, உமக்கு சித்தமாக இருந்தா எனக்கு சித்தம் இருக்கப்பா ஒன்று சுத்தம். இந்த மாலையிலும் கூட சித்தம் அவருக்கு இருக்குது, சித்தம் அவருக்கு இருக்குது, உங்களுக்கும் எனக்கு அற்புதம் செய்கிறதுக்கு, அதிசயம் செய்கிறதுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே தான் எபேசியர் 6:6 பார்த்தீங்கன்னா, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறல பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணும்? ஊழியக்காரர் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அது ஊழியமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உண்மையாக இருக்கணும். அந்த இடத்துலையும் கூட உண்மையாக வேலை செய்யணும். நேரத்தை வீணடித்து அப்படி இப்படிலாம் செய்யபடி உண்மையாக வேலை செய்யணும். கர்த்தர் பார்ப்பார். மனுஷன் ஒரு வேலை அதில் ஏதாவது சொல்லலாம், கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது உயர்த்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலிருந்து தான் போனான், அந்த தமஸ்குக்கு போகிறான். அப்போ போகும்போது மனுஷீகமாக போகிறான். இப்பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக மறுபடியுமாக எங்கே வர்றான்னா எருசலேமுக்கு போகிறான். நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் 12, 13, 15 இப்படிலாம் வாசிச்சிங்கன்னா, 14 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அவன் போகும்போது ஒருத்தன் வர்றான், தீர்க்கதரிசி ஒருத்தன் வந்து சொல்கிறான், இந்த கட்சி உடையவன் என்ன செய்வான், கை கால்லாம் கட்டி எருசலேமில் என்ன செய்வாங்க, அவனை கொண்டு போய் ஒப்பு கொடுப்பாங்க. அங்கே எல்லாம் இவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்று. அது தேவ சித்தம், அது தேவ சித்தம், நாங்கள் போகணும். நீங்கள் அழுது என் மனதை நீங்கள் உடைச்சிடாதீங்க, தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த எருசலேமிலிருந்து ஒரு புறப்பட்டு நான் தமஸ்குக்கு போயிட்டு இருந்தேன். கர்த்தர் என்ன சந்திச்சாரு. இப்போ அதே எருசலேமுக்கு நான் போகிறேன், ஒரு ஊழியக்காரனாக போகிறேன், பாடுகளை அனுபவிக்க போகிறேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள், உலகம் அதை நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் 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 நிலைத்திருப்பான். சங்கீதம் 1:3 பார்த்தீங்கன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேவ சித்தத்துக்கு ஒப்போடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.